வணக்கம். நீங்க ஒரு சின்ன தொழில் நடத்துறீங்களா? இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நிச்சயமா உங்களுக்கானது தான். ஒரு நேர்மையான தொழில் முனைவோர் வரி அதிகாரி செஞ்ச ஒரு சின்ன தவறால எப்படி பாதிக்கப்பட்டார், அதிலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, உங்க தொழிலை பாதுகாக்க போற ஒரு முக்கியமான பாடம். வாங்க முதல்லயே ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். ஒருவேளை வரி அதிகாரி தப்பான ரூல் புக்கை வச்சு நம்ம கணக்க பார்த்தா என்னாகும்? இது ஒரு புதிர் மாதிரி தாங்க. இந்த முழு கதையும் முடியும் போது இதுக்கான தெளிவான விட உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும். சரி, வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ திரு ஷர்மா. அவரோட பிளான் என்ன, அவர் எப்படி சட்ட விதிகளை சரியா பின்பற்றினாருன்னு முதல்ல பார்ப்போம். இவர்தான் திரு ஷர்மா. இவர் ஒரு பேங்கோட பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது ஒரு வணிக முகவர். தன்னோட பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பேங்கிங் சேவைகளை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவரோட வேலை. சிம்பிளா சொல்லணும்னா நம்மள மாதிரி ஒரு சாதாரண சிறுதொழில் முனைவோர் தான் இவரும். திரு ஷர்மா அரசாங்கம் கொடுத்த ஒரு ரொம்ப எளிமையான வரி திட்டத்தை தான் பயன்படுத்தினார். அதுக்கு பேரு பிரிசம்டிவ் டாக்ஸேஷன். சட்டப்படி அது பிரிவு 44 AD. இந்த திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிறு வணிகர்கள் தங்களோட மொத்த வருமானத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 8% லாபம்னு காட்டி அதுக்கு வரி கட்டினா போதும். பெரிய பெரிய கணக்கு புத்தகங்கள்லாம் பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது உண்மையிலேயே தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. சட்டம் என்ன சொல்லுது? வெறும் 8% லாபம் காட்டினா போதும்னு. ஆனா நம்ம திரு ஷர்மா அதோட நிறுத்தல. தன்னோட 14,85,000 ரூபாய் வருமானத்துல 4,92,000 ரூபாய லாபமா காட்டியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 35%. தேவைப்பட்டதை விட 4 மடங்குக்கும் அதிகம். இதுல இருந்தே தெரியுது இல்லையா அவர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காருன்னு. எல்லாம் ரொம்ப சரியா போயிட்டு இருந்த நேரத்துல தான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. வரி அதிகாரியோட ஒரு சின்ன தப்பு புரிதல் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய புதிரா மாறுது. வரி அதிகாரி திரு ஷர்மாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறார். அப்ப அவர் கண்ணுல பட்டது இந்த நம்பர் தான். 4.5 கோடி ரூபாய். ஆமாங்க, 4.63 கோடி. இவ்ளோ பெரிய தொகையை பார்த்ததும் அந்த அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்கிருந்து தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. இங்க தான் அந்த மொத்த குழப்பமும் நடந்திருக்கு. அதிகாரி பார்த்த அந்த 4.63 கோடி திரு ஷர்மாவோட வருமானமே கிடையாது. அது அவரோட கஸ்டமர்ஸ் பேங்கிங் சேவைக்காக பரிவர்த்தனை செஞ்ச பணம். ஷர்மாவோட உண்மையான கமிஷன் வருமானம் வெறும் 14.85 லட்சம் தான். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அதிகாரி கவனிக்கவே இல்ல. இதனால அந்த அதிகாரி என்ன முடிவு செஞ்சார் தெரியுமா? திரு ஷர்மா பயன்படுத்தின அந்த 8% விதியை அப்படியே ஓரங்கட்டிட்டு இவரோட வருமானத்துல 80% லாபம்னு தன்னிச்சையா ஒரு கணக்கு போட்டார். அதனால திரு ஷர்மா இன்னும் 2.15 லட்சம் வரி கட்டணும்னு நோட்டீஸ் அனுப்பிட்டார். இதுதான் இந்த வழக்கையே உருவாக்குச்சு. சரி, இப்போ இந்த குழப்பத்தோட ஆணிவேருக்கே வருவோம். 2 வெவ்வேறு வரி விதிகள் இருக்கு, ஆனா 2ல எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்ன விதிகள், அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க 2 தனித்தனி ரூல் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ரூல் புக் பிரிவு 44 AD. இது திரு ஷர்மா மாதிரி வணிகம் செய்றவங்களுக்கானது. இவங்க 8% லாபம் காட்டினா போதும். ரெண்டாவது ரூல் புக் பிரிவு 44 ADA. இது டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் மாதிரி குறிப்பிட்ட தொழில் செய்யற வல்லுநர்களுக்கானது. அவங்க 50% லாபம் காட்டணும். ரெண்டும் வேற வேற. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரு ஷர்மா ஒரு வணிக முகவர். அவரோடது ஒரு பிசினஸ். அவரு டாக்டர், லாயர் மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஆனா வரி அதிகாரி என்ன செஞ்சார்? பிசினஸ்க்கான ரூல் புக்கை விட்டுட்டு ப்ரொஃபஷனல்களுக்கான ரூல் புக்கை எடுத்து இவர் மேல தப்பா பிரயோகிச்சிட்டார். இந்த அநியாயத்தை எதிர்த்து திரு ஷர்மா மேல்முறையீடு செஞ்சார். வழக்கு வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அதாவது ITATக்கு போச்சு. அங்கதான் இந்த கதைக்கு ஒரு தெளிவான நியாயமான முடிவு கிடைச்சது. தீர்ப்பாயத்தோட லாஜிக் ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிளியரா இருந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 1, திரு ஷர்மா ஒரு பிசினஸ் பண்றார். அவர் ப்ரொஃபஷனல் கேட்டகரி இல்ல. அதனால 50% ரூல், அதாவது 44 ADA அவருக்கு பொருந்தவே பொருந்தாது. பாயிண்ட் நம்பர் 2, அவர் பிசினஸுக்கால 8% ரூலுக்கு, அதாவது 44 ADக்கு தகுதியானவர். அதை சரியா பயன்படுத்தியும் இருக்கார். பாயிண்ட் நம்பர் 3, அவர் தேவைக்கு அதிகமா 35% லாபம் காட்டியிருக்கார். அதனால கடைசி பாயிண்ட் என்னன்னா, வேற ஒரு ரூல் புக்கை வச்சு அதிக வரி கேட்க அதிகாரிக்கு எந்தவித சட்ட உரிமையும் இல்லைன்னு தீர்ப்பாயம் தெளிவா சொல்லிருச்சு. கடைசியா தீர்ப்பாயம் தன்னோட தீர்ப்புல ஒரு முக்கியமான வரிய சொன்னாங்க. 50% விகிதத்தை பயன்படுத்துவது சட்டப்பூர்வமாக ஏற்க முடியாதது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, திரு ஷர்மா செஞ்சதுதான் சரி. வரி அதிகாரியோட உத்தரவு செல்லாதுன்னு தீர்ப்பாயம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. சரி, இந்த கதை இதோட முடியுது. ஆனா இது ஏன் நமக்கு முக்கியம்? திரு ஷர்மாவோட இந்த வழக்குல இருந்து நாம ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த கதையிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் 4 இருக்கு.
முதல்ல நீங்க பண்றது பிசினஸா, அதாவது 44 ஏடி கீழே வருமா, இல்ல ப்ரொஃபஷனா, அதாவது 44 ஏடிஏ கீழே வருமான்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த 2 ரூல் புக்கையும் ஒரு காரணத்துக்காகவும் மாத்தி பயன்படுத்த முடியாது. மூணாவது, நீங்க விதிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா யாரும் உங்க வரிய இஷ்டத்துக்கு ஏத்த முடியாது. கடைசியா, ஷர்மா மாதிரி நேர்மையா லாபத்தை அறிவிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையிலையும் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்றத ரொம்ப வலுப்படுத்தும். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க பண்ற உங்க வேலைக்கு சரியான வரி விதி புத்தகத்தை தான் நீங்க பயன்படுத்துறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல சரியான அறிவு தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச மத்தவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. நன்றி.